சொல்லு என்ன பண்ண போகிறோம். என்ன செய்யுது? சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது எங்க கடை. நான் சொல்கிறேன். சொல்லவா? சசிதேவி அந்த லாஸ்ட்டு சவுக்கு தொப்பில் கிடச்சிது. சதீஷையும் சவுக்கு தொப்பில் தான் கிடச்சிது. சோழன் அந்த லைனில் கிடச்சிது. தெருவில் சேரன் பக்கத்துலேயே இந்த பக்கத்துலேயே கிடச்சது. இல்லை, சாப்பாடு ரெடி ஆகல. அப்போதான் சாப்பாடு சமைக்கலான்னு தான் நான் அடுப்பில் வச்சேன். அதுக்குள்ளேயே வந்துடுச்சு தண்ணி. பார்க்க முடியுமா வீடு? நாம உங்க சொந்தம். எங்கே வீடு? போமா அடுத்த கேட்டு நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் வந்து 40 வருஷமாக அந்த ஊரில் நல்லவனாக இருந்து ஒரு ஊர் தலைவனாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். நான் பார்த்ததும் கிடையாது, யார் சொன்னதையும் நான் கேட்டதும் கிடையாது. எனக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குது. யாரை வச்சு 40 பேரை வச்சு ஒருத்தர் காவந்து பண்ணால் எப்படி காவந்து பண்ண முடியும்? மேலே இருந்தது வந்து இன்னும் இவங்க பிள்ளைன்னு இல்லை, தெருவில் விளையாடிட்டு இருந்த அனைத்து பிள்ளையும் மாடியில் ஏறிடுச்சு. இந்த அலை வரவும் இந்த விளையாடிக்கிட்டு கோழி விளையாட்டு இருந்த பிள்ளைகள் அனைத்தும் மாடியில் ஏறிடுச்சு. என் பிள்ளைய கூட நான் பார்க்கல. அடுத்தவங்க பிள்ளைய காவந்து பண்ணால் நம்ம பிள்ளைய ஆண்டவன் காவந்து பண்ணுவானுங்கிற எண்ணத்தில் நான் போயிட்டேன். யாருக்குமே வந்து இந்த துணினுங்கிறது வந்து யாருக்குமே கிடையாது. பெண் ஆணுக்கு யாருக்குமே கிடையாது. நிரமணம் தான். தக்கல அவங்க இருந்து ஒரு துண்டோ ஒரு துணியோ இப்படி எடுத்து நீ மானத்தை முடிக்கோ, நீ இப்படி செஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை. அந்த நேரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. போட்டுக்கிட்டுலாம் எல்லாம் உடஞ்சி நாசமாக போயிடுச்சு. என் மக தான்.
விட்ட உடனே என் குழந்தைங்கள காணும்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னாங்க ஒரு பிள்ளை மரத்து மேலே இருந்துச்சு, வந்த அலையிலேயே ஒரு பிள்ளையை மரத்து மேலே தூக்கி கொண்டு போய் அப்படியே முடியோட தொத்திக்கிட்டு நின்றுருக்கு. அதை தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு இன்னொரு பிள்ளைய காணும்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க உன் பிள்ளைய வந்தம்மா ஒரு பொண்ணு தூக்கிட்டு ஓடுச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவை போய் மாயவரம், திருக்கடையூர் எல்லா ஊர்லேயும் அலைஞ்சிட்டு வந்தாங்க. 2 நாள் கழித்து என் பெரிய பொண்ணு ஓடின ஓட்டத்தில் அங்கே போய் ஒரு ஆத்தங்கரையில் ஒதுங்கியிருக்கு. அப்புறமா தான் சொன்னாங்க 2 குழந்தையுமே செத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3 பொண்ணு வச்சுக்கிட்டு இருந்தேன். 3 எனக்கு சந்தோஷமாக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. ஆனால் ஒரு பொண்ணு என் மாமிகிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருக்காது. என்கிட்ட இருந்த 2 பிள்ளைங்களுமே போயிடுச்சு, 2 பொண்ணுமே. அப்புறம் சொன்னாங்க 2 குழந்தையுமே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு 10 நாள் கழித்து எங்களை ஊருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. நான் கடற்கரை பக்கமே வரமாட்டேன், என் பிள்ளைங்களை விட்டுட்டேன், நான் கடற்கரை பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல பிடிவாதமாக ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு செய்தியில் சொன்னாங்க. என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே நான் வீட்டுக்கு கூட போகல. அந்த சைடு எப்படி இருக்குதுன்னு கூட தெரியல. நேத்தி கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு வந்தேன். என் புருஷன் இருந்தாங்க, என் பிள்ளைங்களை யாராவது ஒருத்தர்னாலும் காப்பாற்றிருப்பாங்க. அவங்க வெளியில் போயிருக்காங்க. ஒன்றையும் தான் என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு 2த்தையுமே விட்டுட்டேன். எங்கள் ஆம்பளைங்க இருந்தாலும் பிள்ளைங்களை காப்பாற்றிருப்பாங்க. எல்லாருமே கடலுக்கு போயிட்டாங்க. வீடெல்லாம் மிதந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு கறியை விடையாந்துருக்காங்க. இல்லாட்டி 2வது அலையிலேயே நாங்கள் எல்லாருமே போயிருப்போம். நம்ம உயிரும் போயிடும், நம்ம குழந்தைங்களும் ஒன்றுமே இன்னும்ட்டு நம்ம குழந்தைங்க உயிரும் போயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சி போனேன். எப்படியே என் உயிரை அவன் எனக்கு மட்டும் உயிர் இருந்திருக்கு. நாங்கள் வந்து 23ஆந்தேதி சார் வந்து தொழிலுக்கு போயிருந்தோம். 23ஆந்தேதி தொழிலுக்கு போயிட்டு வந்தாக்க 25ஆந்தேதி வந்துட்டோம். அப்போ வந்து 26ஆந்தேதி தொழிலுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காலையில் ஒரு 9:05 மணி ஒரே கொஞ்சம் சவுண்டு கட்டுது. 9:05க்கு நாங்கள் அந்த ஒரு நேவி, இந்த பாதுகாப்புக்கு நேவி விட்டுருப்பாங்க, அந்த வேகமாக போகும், அந்த நேவி தான் மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி போகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் சொன்னால் 9:10க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடல் ஒரே கொந்தளிப்பாக கிளம்பினுச்சு. கடல் இந்த மாதிரி இல்லை, சும்மா அமைதியாக இருக்கும். அப்போது இந்த போட்டு எல்லாம் நாங்கள் தொழிலுக்கு போகிற போட்டு ஒரு 47 போட்டு 47 போட்டு உரிமையாளர்களும் போகிற ஆளுவோ, இந்த மரம் கட்டு மரம் ஒரு 50 கட்டு மரம், இந்த சிறு தொழிலுக்கு வரவங்க எல்லாம் கடற்கரைக்கு போகணும். அப்போது அலையாக தூக்கிட்டு அப்படியே ஒரு பாம்பு மாதிரியா படம் எடுத்தது மாதிரியா இப்படி வருது. ஒரு பனைமரம் வசப்பில் நேர வரல, இப்படி வருது இந்த பொழுது இருக்கிற மாதிரி. அப்போ
ஏகப்பட்ட பேர் ஒடியாந்துட்டாங்க. இது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு. அப்போ எப்படினாக்கா இப்படி வருது, இப்படி இந்த இதிலேருந்து வடமேற்கையும் தென்கிழக்குலையும் வருது இந்த ஆலை. அது எங்கள் இதுக்கு வரதுக்குள்ளே இங்கே வந்துட்டு, அப்போ ஒடியாரும்போது நாங்கள்லாம் போட்டில் போய் அப்போ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். போட்டில் போய் பிடிச்சிட்டு இருக்கும்போது போட்டில் வரும்போது நெத்திக்கு மேலே ஒரே அடி அடித்து தூக்கி மல்லாத்தி போட்டு, தண்ணி இங்கேயெல்லாம் வரல, நெத்திக்கு மேலே அடிச்சுட்டு அடிக்கவும் ஏகப்பட்ட பேர் விடாட்டாங்க. ஒரு 40-30 பேர் தண்ணியில் சிக்கிக்கிட்டாங்க. தண்ணியில் சிக்கவும் இந்த கட்டை மிதப்பூவில் பிடிச்சி எதை தப்பிச்சவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு 12 பேர் எப்படின்னாக்கா இதில் தண்ணியில் மாட்டி இந்த சுழலில் மாட்டி இறந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 26ஆம் தேதி வலை பின்னிக்கிட்டு இருந்தோம். வலை பின்னிக்கிட்டு இருக்கும்போது 9:05 ஆகும்போது வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக கிளம்பணும். கிளம்பும்போது பார்த்தாக்கா இந்த சவுண்டு கட்டுது. என்ன சவுண்டு இப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நேவி தான் வரான்னு சொல்லிட்டு நாங்கள் எண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்க்குற அளவுக்கு கிடக்க போட்டுவெல்லாம் கிடக்க பார்த்தா கடலில் கொந்தளிப்பாக தெரிஞ்சுது. எல்லாம் வலையெல்லாம் போட்டுட்டு ஒடியாந்து போட்டுவில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தோம்னுங்கனாக்கா போட்டை பார்க்க முடியலை. போட்டுவெல்லாம் எல்லாம் அப்படியே அந்த அலை நீட்டம் அப்படியே தூக்கிட்டு வருது, வசக்க பக்கம் அப்படியே கரன்னு சுற்றிக்கிட்டு வருது. என்ன பண்ணோம் சிலர் மாட்டினவங்க மாட்டிக்கிட்டாங்க, சில பேர் கொஞ்சம் தப்பி ஓடினவங்க ஓடிட்டாங்க. இதில் ஒரு 10-12 பேர் செத்துட்டாங்க. பாக்கி பேர் எல்லாம் தப்பிச்சு ஓடி மேட்டில் அந்த குண்டில் போய் ஏறி குந்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்சம் நேரம் சென்று 9:20க்கு மறுபடியும் அதே அலை வந்தது. 2வது அலையிலே தான் வீடெல்லாம் பாதித்தது. அப்படியே என்னன்னுங்கன்னா அந்த அலை கொடுக்கவும் வீடு வெள்ளம் கந்தூளியாக தான் போய் விழுவுது. கல் வெள்ளம் இந்தங்கன்னு ஒரு கட்டடம் இருந்தது, பெரிய கட்டடம். அந்த கட்டடம் இருக்கிற அஸ்தாரமே இல்லை, எல்லாம் புட்டு தூக்கி எடுத்தரைஞ்சிட்டுது. தம்பிக்கு 7:50க்கெலாம் கடற்கரைக்கு போனான். இன்ஜின் ஆயில் மாற்றும் போது எல்லாரும் 10 பேர் கிட்ட உட்காந்து எல்லாம் ஆயில் மாற்றிருந்தாங்க. அதில் வெல்டா மீன் பிடிக்கிற வேலை குறுக்க போட்டு பீத்தையை பொத்திட்டு இருந்தாங்க. பொத்தும்போது எல்லாரும் அலைகள் லேசாக உயரும் போது என்ன ஒரு அலைகள்லாம் ஒரு மாதிரியாக உயருது, வா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட, எங்கே அலை வரட்டும் போட்டை இழுத்து வச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு எல்லோரும் அலை இருக்க வலை ஸ்பீடாக கிளம்பிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஓடியாச்சு. ஓடும்போது எல்லோரும் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தம்பியும் தப்பிச்சு ஓடியாந்தாப்புல. தப்பிச்சு ஓடியாரும்போது இந்த வெல்டா மீன் பிடிக்கிற வரல காலு சிக்கி தடுமாறினா அடுத்த அலை வலையை அப்படி சுற்றி உயிருக்கு சேதமாகிடுச்சு. அது 3வது அலையில் போயினாக்கா இப்போ இழுத்துட்டு போய் உருட்டிட்டு போய் அப்படி போய் இந்த மரத்துக்கும் இப்படி தலைக்கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கும்போது அலை முடிஞ்சுன்னு பார்த்தாக்கா தம்பி இப்படி பாப்பா குறி போய் தொங்கிட்டு இருக்காப்புல. தொங்கினா அப்புறம் மரத்தில் ஏறி போய் இந்த வலையை வெட்டி இந்த வலையை வெட்டி அவரை எடுத்தாந்து வச்சு இந்த பிரேயத்தை நாங்கள் எடுத்தாந்து வச்சுட்டு சரி இப்போ இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்த பிரேயம் எடுக்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அடுத்த 3வது அலை பிரேயத்தை தூக்கிட்டு போனாக்கா பிரேத அலையாரம் ஒன்றுமே ஒரு இடத்தையும் கிடைக்கல. அங்கே போய் அலையிறான் ஒரு இடத்துல அலையிறம் கிடைக்கல. அப்புறம் நடு தெருவில் போய் ஹவுஸில் 2 ஹவுஸு உள்ள போய் பிரேயம் போய் உள்ளே நுழைஞ்சோம்னா ஒரே ஒரு கால் மட்டும்தான் தெரிஞ்சு. இது யாரு கால்னு விட்டு அங்கேருந்து நாங்கள் ஊராக அலையும் போது அங்கங்கே போய் அலையும் போதுலாம் ஒத்திருமே தெரியல. அப்புறம் ஒரு பையன் பார்த்துட்டு இது உன் தம்பி காலான்னு பாருன்னு சொல்லும் போது நான் வேகமாக ஓடி அந்த ஹவுஸில் விளக்கிட்டு போய் பார்த்தாக்கா என் தம்பி தான். அஞ்சு பொண்ணு எனக்கு 5 பொண்ணு 5 பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பொம்பளை பிள்ளைலாம் ஓடி இந்த மரத்தில் ஏறிடுச்சு. இந்த மரத்தில் போய் ஏறலன்னு சொன்னாக்கா அது கால் தான். என் பிள்ளைய போகணும்னு இந்த பிள்ளைய திட்டு தான் நான் ஓடுறேன். எதை நான் காவந்து பண்ண முடியும்? இந்தாண்ட பார்த்தா பிள்ளை, இந்தாண்ட பார்த்தா பெரியவங்க, இந்த மாதிரி ஆம்பளை, இந்த மாதிரி பொம்பளை, இந்த மாதிரி ஊடு வாசை வெறும் செத்த எது வருதுன்னா பார்க்கவும் முடியல. எதை பார்க்க முடியும் அந்த நேரத்தில்? இந்த பாப்பா ஓடி எங்கேயாச்சும் ஓடி போச்சுன்னு சொன்னேன். அந்த பாப்பா ஓடி மரத்தில் ஓடி ஏறிடுச்சு. மரத்தில் ஏறினா மரத்தில் தண்ணி நிலைக்கல. இந்த மரம் எல்லாம் தப்பிக்க முடியாது. இந்த மரம் எல்லாம் எங்கள் வீட்டில் 4-5 பிள்ளையோ போயிடும். பக்கத்து வீட்டு பிள்ளையும் போயிடும். யாருமே இருக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. நாங்கள் உயிர் வாழ்ந்தது ஆண்டவன் செயல் தான். மரம் மட்டும் இந்த வயசு தான் தப்பிக்க வச்சு 10 பேர் 30 பேர். என் வீட்டில் பணம் இருந்துச்சு, உன் வீட்டில் பவன் இருந்துச்சு, பீரவில் இருந்துச்சு, பொட்டியில் இருந்துச்சு. அங்கே என் பிள்ளைய காணும், என் குட்டியை காணும், எல்லாம் கடந்தாங்க அழுகுறோம். அங்கே கடந்த
செய்ய முடியும்? வந்து பார்த்தாரு 3 நாள் என்ன வந்து பார்த்தா வீடு இல்லை, வாசல் இல்லை, குந்தி பொங்கி திங்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு சாமான் இல்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன நாங்கள் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. இந்த கூட்ட பார்க்கல வாங்கின ஒரே அந்த சொல்லி கொத்தி கொத்தி பார்த்தா பணத்தை காணும், பணத்தையும் காணாம், பவனும் காணும். அது வீட்டில் இருந்தால் பணம் பவனு எல்லாமே போயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு, எதுவுமே எடுக்க முடியல. 10 ஆடு எங்கள் வீட்டில் கட்டியிருந்தோம். ஆனால் 9 மணிக்கு தான் நாங்கள் ஆட்டை அவுத்து விடுவோம். 8:45 வந்துச்சு. இந்த நாக்குடி தொல்லை தாங்க முடியாது, ஆட்டோட கடிச்சு போட்டுரும். அதனால் வந்து ஆட்டை அவுத்து விட்டால் பிந்தி தான் அவுத்து விடுவோம். அவுத்து விடும்போது இந்த ஆடை அவுக்கு எந்த இதை புள்ளையே காந்து பண்ண முடியல. நான் எப்படி ஆட்டை அவுக்க முடியும்? 10 ஆட்டில் 2 ஆடு 3 ஆடு 2 ஆடு நீஞ்சிட்டே இருந்துச்சு. 2 ஆடு 10 ஆட்டில் 8 ஆடும் போயிடுச்சு. 8 ஆடுமே தண்ணியோட போயிடுச்சு. இங்கே செத்துக்கிட்டு கூட கிடக்கல, போயிடுச்சு தண்ணியோட. இந்த 2 ஆடு மட்டும் உயிராக இருந்தது. என்ன செய்ய முடியும்? இந்த புள்ளைய தூக்கிட்டு தான், என் பிள்ளைகள கூட தூக்கலை, இந்த பிள்ளைய தூக்கிட்டு தான் இப்படியே தூக்கிட்டு தான் போனேன். என்னால் போக முடியல. அந்த அளவுக்கு தூக்கிட்டு வரணும். இல்லாட்டி நான் காந்து பண்ண முடியாது. என்னோடய சாமர்த்தியத்தில் தான் நான் காந்து பண்ணது இந்த குழந்தைய. இந்த பையன் அந்த தண்ணியில் வரும்போது காணா நான் பதறிட்டு ஓடும்போது இந்த பையன் வந்து புதுப்பட்டினம் ஓடுற அளவுக்கு ஓட்டேன். இவன் செத்துட்டா தான் நினச்சேன். 2 குழந்தைங்க, இந்த பொண்ணு இந்த பையனை, இந்த பொண்ணும் பையனு தான் காணா ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். தேடும்போது 2 செத்துட்டு தான் நினச்சேன். ஆனால் 2 மனசு வந்து எங்கேயோ ஓடிய. இப்போ பார்த்தாலும் தண்ணி எப்பா நைட்டு படுத்துறான், எப்பா தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 இங்கே கடந்து கத்துது. நீ சொல்லுமா, தண்ணி வரும்போது எப்படி ஓடணும்? விளாண்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ எல்லாம் அள்ளிக்கிட்டே வந்தாங்க. அப்போ ஜீவனாம்மா கையை பிடிச்சி ஆச்சிட்டு புதுப்பட்டில் வந்தாங்க. நாங்களாம் பம்பரம் விட்டுட்டு இருந்தோமா, எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க தண்ணி வருதுன்னு. நாங்கள் பைப்பாண்ட ஓடுறோம், தண்ணி வருது, வாங்கடா போய் பிடிக்கலான்னு போனோமா. அடுத்தது இங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது இங்கே கடல் பொங்கி வருது. பொங்கி வந்து நாங்களாம் ஓடிட்டோம், மாடியில் போய் ஏறிக்கிட்டோம். அதெல்லாம் இப்போ வேலை பார்க்குறாங்க போட்லாம் இழுக்கிறதுக்கு. இந்த போட்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் உடச்சி தான் எடுப்பாங்க. ஒரு போட்டு கிடக்கும், இதெல்லாம் தூக்குறதுக்கு 2 வருஷம் 1 மாதம் ஆகும். இந்த போட்டு இன்ஜின்லாம் தேவை, இந்த போட்டு இன்ஜின்லாம் தேவை. ஒரு சின்ன கட்டுமானம்.
சார் எங்கள் அப்பா தாத்தா உள்ள காலத்தில் இந்த மாதிரி கட்டு மரம் தான் சார். கை துடுப்புகளை எடுத்து தான் தாயை கொண்டு போய் சேருவோம். கை துடுப்புகளை எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் ஓரளவு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக முடியும். அதுக்கு பிறகு தூரமாக போய் ஒரு 50 கிலோமீட்டர் மீன் பிடிக்கிறனாக்கா வாய் கட்டி இந்த காற்று அடித்தா மேல் காற்று அடித்தாக்கா தூரமாக போகும். அந்த காற்று நின்றுச்சுன்னா அந்த இடத்துலையும் நாங்கள் வந்து ஏதோ சேமிக்கிறத சேமிச்சுட்டு இருப்போம். அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த கடலோட காற்று அடித்தால் கரை வந்து சேர முடியுங்களாது. அதுக்கு எங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் என்ன பண்ணும், பொட்டியில் பழம் பொட்டி ஓர பொட்டியில் சாப்பாடு கட்டி எடுக்குங்க. அப்போது எங்களுக்கு தண்ணி தவிடு எடுத்துகிட்டு போய் எங்களால் வந்து எந்த இதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த பழம்பொட்டி சாப்பாடு ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு தான் கட்டி பிடிக்க முடியும். அதை 2 நாள் 3 நாள் தங்கிட்டோமா அதையே நாங்கள் வச்சு நூலாக அழிஞ்சு போய் கூட சாப்பாடு இருக்கும். அதை வந்து நாங்கள் வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு பசியோட ஒரு வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு உப்பு தண்ணியை ஒரு மாரடைப்பு சாப்பாடு சாப்பிட மாரடைப்பு ஏற்பட்டால் உப்பு தண்ணியை தள்ளி விட்டு அலம்பி விட்டு ஒரு கை அள்ளி தான் எங்களால் சாப்பிடுவோம். சாப்பிட்டு உயிர் பிழைச்சி 1 வாரம் 10 நாள் கூட கடல்ல இருந்து தூரத்துலேருந்து மீன் பிடிச்சி கரை வந்து சேரும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வாழ்வு தந்த கடல், அதே அளவுக்கு வாழ்வு தந்து எங்களை நல்ல விதமாக ஒரு உண்டாக்கின கடல். இன்றைக்கி அதே கடல் வந்து எங்களை அறியாத அளவுக்கு எங்களை கூண்டோட கைலாசமாக அழிச்சிட்டு போயிடுச்சு. நான் எங்களால் ஜீரணிக்கவே முடியல. இதை நாங்கள் கடலை நம்பியே தான் வாழ்ந்த. கடல் தான் எங்களுக்கு தெய்வமே. எங்களுக்கு கொடுக்குற ஒரு அது இல்லாக்கட்டி எங்களால் வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. அந்த கடலை நம்பி தான் காலையில் முழிச்சு வரும்போது கடலை கையெடுத்துக்கும் போது தான் நாங்கள் கடற்கரைக்கு புறப்படுவோம். நாங்கள் முழிச்சு மேற்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடலை நோக்கி தான் புறப்படுவோம். என்ன காற்று அடித்தாலும் கடல் அடித்தாலும் அதை நோக்கி தான் புறப்படுவோம். அதை தெய்வமாக நினச்சி இந்த வந்து எங்களை வீணாக அழித்து எவ்வளவு எங்களை சேமிக்க வழிகாட்டினிச்சோ அவ்வளவும் எங்களுக்கு பாழாக்கினது. ஒரு செகண்ட் நேரத்தில் ஒரு 4 நிமிஷத்தில் எங்களுக்கு முடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் அதை நினச்சா மிக வருத்தப்படுறோம். மிக மிக கொடுமையாக இருக்குது எங்களுக்கு. கால்களை முத்தமிட்ட கடல் அலையே, நீ ஏன் கூரைகளை முத்தமிட தொடங்கினாய்? கனவாய் இருந்த பல ஆசைகளை நனவாக்குவதற்குள் உன் கனவாய் கரங்களால் மக்களை அழித்தாயே. துள்ளி விளையாடும் உன் பேரழகை காண வந்த மக்களை அள்ளி எடுத்து மென்ற பள்ளிநாக்கு அலையே. வலையேற்றி சென்ற வலைஞர்களை கொன்றாய், விளையாடச் சென்ற இளைஞர்களையும் தின்றாய். அத்தோடா நின்றாய்? ஏய் முத்தளிக்கும் கடலே, எங்கள் சொத்தளித்து இப்படி தத்தளிக்க வைத்தது சரியா? கண்மூடி திறப்பதற்குள் தண்ணீரால் அழித்தாயே. பதில் சொல்லடி பூமி தாயே. நீ பல்லாங்குழி ஆட சிறு பிள்ளைகளை சோழியாக சேமித்தாயா? அதற்காக உன் திறமையை காமித்தாயா? நீ என்ன பூமி தாயா? தாயென்றால் தன் பிள்ளைகளை காப்பாள். நீ பேய். சூறாவளி சுனாமியால் மனதில் தீராவளியை உண்டாக்கி எண்ணற்ற உயிர்களை பழிவாங்கிய கண்ணற்ற கடலலையே, போதும் நீ திரும்பு. இனி வரும் புத்தாண்டுகளிலாவது மலரட்டும் அமைதி என்னும் அரும்பு.